கேடி சீரியலோட இன்றைக்கான ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பாட்டி ரேவதி கிட்ட பேசுகிறாங்க. இப்போவாச்சும் என் பேர் என்ன புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் குடும்பத்து மேலேயும் மேலேயும் அவ்வளோ உயிராக அவ்வளோ மரியாதையோடு இருக்கிறான் என் பேரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ தான் பாட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க அம்மா இறந்த ஞாபகமே வராமல் கண்டிப்பாக அவரை நான் பார்த்துப்பேன் நல்லபடியாக அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே இனிமேல் நல்ல பாசத்தை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரேவதி. ஒரு வழியாக நம்ம கார்த்திக்கை புரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் வந்துட்டு கார்த்திக் மேலே இனிமேல் நல்ல லவ்வாக இனிமேல் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து வாழப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரேவதி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க. இது ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தீபா அவங்களுடைய அம்மாவும் அண்ணியும் இதே ஊரில் தான் இருக்கிறாங்க. நம்ம தீபாவுடைய அம்மாவும் அண்ணியும் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் அத்தை நான் சொன்னேன் இந்த ஊருக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் இந்த ஊருக்கு இங்கே தங்கி நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இதே ஊரில் இருக்காங்க. அதுலேயும் நம்ம ரேவதியுடைய ஹஸ்பண்ட் கார்த்திக் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒரு ஆட்டோ வருது, இந்த ஆட்டோவில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த ஆட்டோவில் இருந்து நம்ம ரேவதி வெளியில் வராங்க. ரேவதியை பார்த்துட்டு 2 பேருமே பார்த்திங்கன்னா பயங்கர ஷாக்கிங் ஆகிடுறாங்க. என்னடா இது இவன் கண்ணில் படாமல் நம்ம ஊருக்கு போயிடலான்னு பார்த்தா இப்படி நம்ம முன்னாடி நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கிங் ஆகிடுறாங்க. என்னது எங்கே கிளம்பிட்டீங்க பேக்வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா ஒரு அர்ஜென்ட் வேலை அதான் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கணும், நீங்கள் இதே ஊரில் தான் இருக்கணும், எங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு வேலை போட்டு கொடுத்துருக்கோம், உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா ரேவதி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. கார்த்திக் கண்ணில் இவங்க 2 பேரும் படுவாங்களா? என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.